கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் சங்கர். தாம்பரம் அகரத்திலிருந்து வருகிறேன். என்னோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பேர். அப்பா வந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி ஒர்க் பண்ணாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. நாங்கள் ரசிக்கப்பட்டது எப்படின்னாக்கா, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தோங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத தான் இருந்தாங்க. 1993 நாங்கள் ரசிக்கப்பட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கோயிலுக்கு போகிறது, எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமைனாக்கா இந்த தீபாவளி அது இது அம்மா இது பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாரும் இது பண்ண சொல்லுவாங்க, சாமி கும்பிட சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. எங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதாகி படிக்க ஆகிட்டாங்க. இது எதனால ஆனாங்க என்ன ஏது எங்களுக்கு நாங்கள் அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குனாக்கா ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் மசூதிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மசூதிக்குள்ள போய் அங்கே மந்திரிக்கிறாங்க. திருப்பி அங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமாவே அம்மா ரொம்ப படிக்க ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன இது மாதிரி ஆகுது அப்படின்ட்டு ஒரு பாஸ்டரை போயிட்டு பார்க்கும்போது ஒரு தலையில இருந்து ஒரு எலுமிச்சை பழம், ஒரு தகுடு, இதெல்லாம் வந்து ஒரு உள்ள இருந்து எடுக்கிறாங்க. பாஸ்டர் எடுக்கிறாரு. அவர் எங்கன்னாக்கா வில்லிவாக்கத்துல இருந்து அப்பாவை ட்ரெயின்ல இது மாதிரி வந்து பேசும்போது வீட்டில் ரொம்ப படிக்க ஆகிட்டாங்க. எங்கெங்கே கோயில் போனோம்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் அவருக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் வந்து அப்பா கிட்ட பேசுறாரு ட்ரெயின்ல. அந்த பாஸ்டர் மூலியமா அப்பா வந்து கூப்பிட்டு வராங்க. உள்ள வரும்போதே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். உள்ள வந்து காலையை உள்ள எடுத்து வைக்க முடியல அவரால், பாஸ்டரால. அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு, இங்க வந்து தகுடு இருக்குது இந்த இடத்துல அப்படின்ட்டு. அவரு இப்பதான் வராரு, இந்த இடத்துல தகுடு இருக்கு, நான் அதை உடைக்கணும் அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னாக்கா தர புதுசா போட்டிருக்கு. எங்க வீட்டுல யாருமே பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, நாங்களும் பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனா அந்த தகுடு உள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு எலுமிச்சை பழம், ஒரு பித்தளை தகுடு, ஒரு பேப்பர் மேல இருக்கு. அது வந்து எடுக்கிறாங்க, உள்ள இருந்து வெளியே எடுக்கிறாங்க. அப்பதான் வந்து அப்பயும் எங்க சரியாகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க இங்கிருந்து சர்ச்சைக்கு கூப்பிட்டு போலான்ட்டு எங்க சீவன் சபை சேலையூர்ல இருக்குது. அங்கதான் முதல்ல சர்ச்சைக்கு அங்கதான் போறோம். ஸ்ரீவன் ஜவாலயம் பாஸ்டர் வந்து ராபி சுந்தரராஜ், அவரு வந்து அங்கிருந்து சர்ச்சில் இருந்து ஒரு குழுவா ஒரு 8-9 பேருக்கு வராங்க. வந்துட்டு வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அப்பயும் இதாகல. அந்த பிசாசு கொஞ்சம் அடக்கடிச்சுட்டே இருக்கு, சரியாக இதாகல. போக போக கொஞ்சமா சரியாச்சு. அதுக்கப்புறம் என்னோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பேர். ஒரு அக்கா, ஒரு தம்பி, நான், மொத்தம் 3 பேர். இதை அப்படியே இதுவாச்சு. அதுக்கப்புறம் நான் அதிகமாக கூட படிக்கல, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். நான் தம்பி, அக்கா +2, நாங்கள் 2 பேர் 10th தான். படிக்க வைக்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்கு, சலுகையும் இருக்கு. இருந்தாலும் எங்களால் படிக்க முடியல. சரி, அந்த ஒரு காலகட்டத்தில் அக்காவுக்கு திருமணம் பண்ணணும். அந்த திருமணம் பண்ணும்போது தான் எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஞானஸ்தானம், அதே சபையில சேலையூர் திருச்சபையில ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பட்டு அக்காவுக்கு திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்லயே வாடகை இருந்தாங்க, மனைவி வீட்டிய சித்தி வாடகை இருந்தாங்க. அவங்க மூலியமா தான் சும்மா பார்க்கணும்னு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு அப்போ வந்து 25 வயசு. திடீர்னு என்னை ஃபோன் பண்ணி இதுமாரி வந்து நான் இதுமாரி அவங்க சித்தி வீட்டுக்கு போகணும், அவங்க எங்கள் வீட்டில் வாடகை இருந்தாங்க, இதுமாரி வந்து அவங்க வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வந்து. எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குமா போகணும் அப்படின்னு. இல்லைடா சும்மா பார்க்கறதுக்கு போகலாம் வாடா அப்படின்னாங்க. சரி, எனக்கு விஷயமே தெரியாது. நான் அன்னைக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இதுமாரி பொண்ணு பார்க்கறதுக்காக போனாக்கா இருட்டா இருக்கு, வீடு இருட்டா இருக்கு. அவங்க வீட்டில் அப்போதான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. வீடு இருட்டா இருக்கு, ஒரு குடிசை வீடு. பொண்ணு பார்க்க போனா இருட்டில் பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னா பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியாச்சு. அவங்களும் கேட்டாங்க, அவங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு போச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 நாள் பொறுத்து நாங்க போய் கேட்கும் போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, எனக்கு எங்க அப்பா வாக்குவாதம். எங்க அம்மா கிட்ட அதிகமா பேச மாட்டேன். அப்பா கிட்ட விஷயத்த சொன்னேன், அப்பா நான் பொண்ணு சரியா பார்க்கலப்பா, ஆனா பொண்ணு பிடிச்சிருக்கானா பொண்ணு சரியா பார்க்கல. சரி, ஓகேடா எப்படி. மறுபடியும் என்ன பண்ணாங்க, என்ன கூப்பிட்டு பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்பதான் நான் பொண்ணையும் அப்பதான் நான் பார்த்தேன். 2011 இருந்து 2014 வரைக்கும். ஏன்னாக்கா 2014 மேரேஜ் ஆச்சு. 2011 இருந்து 14 வரைக்கும் ஏன் இந்த இடைவெளி அப்படின்னாக்கா, எனக்கு எங்க வீடு சேலையூர்ல இருந்தது. சேலையூர்ல இடம் விழுத்து நாங்க அகரத்துல நாங்க வீடு கட்டணும். அதனால
அந்த கேப் வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டோம். அந்த கேப்ல அதுக்கப்புறம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இருந்தேன். நான் வேலைக்கு போவேன், 1 மாசம் 2 மாசம் வேலை செய்வேன், திருப்பி அடுத்த கம்பெனிக்கு போவேன். இப்போ செலிபிரிட்டி கம்பெனில ஒர்க் பண்ணலாம். செலிபிரிட்டி கம்பெனில வந்து டிசிஎஸ் டாடா கன்சல்டன்ட் சர்வீஸ், எனக்கு அந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும், சரி அங்க போய் வேலை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அங்க சரி அங்க செஞ்சாச்சு. இண்டிவிஜுவல் பேங்க்ல வேலை செய்யலாம் அப்படின்னு இண்டிவிஜுவல் பேங்க் இது பார்த்தாச்சு. புதுப்பாக்கத்துல பட்டர்ஃபிளை கம்பெனி இருக்கு, சரி அங்க போயிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி சரி எனக்கு எங்கெங்கெல்லாம் கம்பெனி பிடிக்குதோ அங்க அந்த கம்பெனி ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி மாறி மாறி என்னோட லைஃபே வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. நானும் சரி என்னோட மனைவி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிள் 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 எனி டைம் இந்த பைபிள் எனக்கு வெறுப்பா இருக்கும். இன்னும் எப்ப பாரு ஜம் பண்ணுன்ற, எப்ப பாரு நான் பேசிட்டே இருக்கேன். நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் காலைல ஜம் பண்ணியா திருப்பி நைட்டு ஜம் பண்ணிட்டு தூங்குனியா, ஃபோன் பேசும்போதெல்லாம் இந்த பேர் சொல்லிட்டே இருப்பாப்ல. என்ன எப்ப பாரு பைபிள் பைபிள் எழுதுறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு எமோஷனலே வந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது 2014 செப்டம்பர் மாதம் திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கேப்ல எனக்கு ஒரு நிரந்தரமா வேலை இல்லையா. சரி அப்புறம் சொன்னாங்க, சரி எங்க வந்து இங்க இருந்து பாருப்பா, எங்க வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து கிளம்பி போரூர் தான் மாமியார் வீடு காட்டுப்பாக்கம், அங்க வந்தோம். அங்க வந்தாக்கா ஒரு கொரியர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொரியர் கம்பெனி பாயா போயிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த வேலையும் செட் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். நீ எந்த வேலையும் தான் உருப்படியா போவ அப்படின்னு எனக்கு ஒரு போராட்டம். சரி நானும் மனைவி உட்காந்து ஜம் பண்ணணும், எனக்கு நிரந்தரமான வேலை வேணும் அப்படின்ட்டு ஜம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்தார். நான் ஒரு கலெக்டர் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு கலெக்டர் வீட்டில் வந்து வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. வேலை செய்ய கலெக்டர் வீட்டில் வேலைன்னு சொல்லலை, ஒரு வேலைக்கு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய்கிட்டு வேலை கேட்க போனாங்க. கலெக்டர் எனக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு உள்ள போறேன். ஐயோ கலெக்டர் கிட்ட வேலை கேட்கறவே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கலெக்டர் கிட்ட போயிட்டு, அப்போ உனக்கு வேலை எங்கேயும் இல்லைப்பா, உனக்கு வீட்டில் தான் வேலை, நாய் பார்த்துக்கிற வேலைப்பா அப்படின்னு. அந்த நாய் பாத்தீங்கன்னாக்கா பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. உள்ள எப்படா இந்த நாயை எப்படா பாத்துக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தருக்கு சோத்திரம், சிங்கப்பூர்ல சிங்கத்தை பார்த்த மாதிரி இருந்து அந்த நாயை பாக்குறதுக்கு. சரி ஓகே கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இனிமே காமிச்சாங்க வாக்கிங் கிட்டு போகிறதுக்கு. அந்த நாயை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ட்ரைனர் கொடுக்குறேன். அந்த நாயை போயிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு விட்டேன். மறாவது நாள் என்ன பண்றாங்க, அந்த நாயை அழுத்துட்டு நீ போய் வாக்கிங் நீயே கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. கலெக்டர் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டோம். மாமியார் வீட்டுல எங்க வீட்டுக்கும் பிரச்சனை. இது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சரி கட்டை மேல பாடத்தை போட்டு நாயை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. அப்படியே அப்புறம் கலெக்டர் வந்து பார்த்தாரு, என்னப்பா நாய் பழகிடுச்சாப்பா வந்துட்டா அப்படின்னு. ஐயா பழகிடுச்சா, ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பையன் எனக்கு தான் தெரியும், சரி வேலை செய்யணுமே அதனால போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நாய் நாச்சு ஒரு 6 மாசம் போட்டு நாய் இறந்துச்சு. அந்த ஒரு கேன்சர் கட்டியால நாய் இறந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா வீட்டு அப்படி வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ், நம்ம வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் பார்ப்போமா அப்படின்னு எதிர்பார்த்தேன். கர்த்தருடைய கிருபையால இது வரைக்கும் 2016 இருந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரைவேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2015 குழந்தை நின்றுது. அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அபார்ஷன் ஆயிடுச்சு. 2016 பாத்தீங்கன்னாக்கா மனைவிக்கு ஒரு 2 மாசத்துல இருந்து பாப்பா வயிற்று நின்றுக்கும் போதுல இருந்தே வாமிட்டு தொடர்ச்சியா வாமிட்டு. அந்த வாமிட் நிக்கவே இல்லை. சரிட்டு நான் சபையாரா ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5வது மாசத்துல என்ன ஆச்சுன்னு அப்படின்னாக்கா கிட்னி ஃபெயிலியர். 5வது மாசத்துல கிட்னி ஃபெயிலியர். என்கிட்ட எக்மோர்ல தான் அட்மிட் பண்ணோம், பிரசவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். எக்மோர்ல சொல்லிட்டாங்க, இது வந்து 4 மாசம் நாங்க டைம் தரோம், இது வந்து பழகிறதுக்கு கஷ்டம், குழந்தையும் பழகிறதுக்கு கஷ்டம், பெரியவங்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து கிளம்பி ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. நைட்டு ஒரு 2 மணி போய் ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. இங்கிருந்து எக்மோர்ல இருந்து ஜிஹெச்சுக்கு அனுப்புறாங்க. ஜிஹெச்ல போயிட்டு அங்க சொல்லிட்டாங்க, இது காப்பாற்றுறதுக்கு கஷ்டம், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. கையில ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, காலில் கழுத்துல எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பல்ஜ் ஆயிடுச்சு, எங்கேயுமே ட்ரிப்ஸ் ஏற்ற முடியாது. அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்ணாங்க, கழுத்துல இந்த இடத்துல பெரிய ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றாங்க. டயாலிசிஸ் பண்றதுக்கு வெடிகாலையில என்னை திட்டுறாங்க. ஏன்னா எனக்கு டயாலிசிஸ் சொல்றதுக்கு மணி 5 மணிக்கு டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், கொஞ்சம் தாமதமானாலும் பெரிய உயிருக்கும் ஆபத்து, சின்ன உயிருக்கும் ஆபத்து அப்படின்ட்டு. அப்போ வந்து சபையாரா எல்லாம் இருந்து ஜெபம் பண்றாங்க, கடவுளே இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டயாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சு 2 பேருமே கர்த்தருடைய கிருபையால 2 பேருமே வந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து இது வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணல. 9வது மாசத்துல டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் 2017.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா டயாலிசிஸ் பண்ணி இது வரைக்கும் உயிர் பெற்ற சரித்திரமே இல்லையா. இதுதான் கர்த்தருடைய கிருபையில இந்த குழந்தை ரொம்ப ஒரு இது. அதனாலதான் நாங்க குழந்தைக்கு வச்ச பேருனாக்கா அமேசிங் கிஃப்டா. இது வந்து கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். எல்லாமே கேட்டாங்க, என்னப்பா பேர் இது, கிஃப்டா, அமேசிங் கிஃப்டா அப்படின்ட்டு. இது வந்து கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்னால அமேசிங் கிஃப்டான பேர் வச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திருப்பி மறுபடியும் 2018 சாரி மறுபடியும் கர்த்தர் இன்னொரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இந்த மாதிரி வாமிட் எடுக்காதபடி நல்லபடியா கர்த்தர் ஜான் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ மறுபடியும் பையன். இப்போ 2024 கர்த்தருக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னாக்கா வாமிட் கரெக்டா 2ஆம் மாசத்துல இருந்து 2016 குழந்தை நின்றதுல இருந்து வாமிட் அந்த 9 மாசம் வரைக்கும் வாமிட் எடுத்தபடியாக தான் இருந்தா. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த டயாலிசிஸ்க்கு வந்த காரணமே எதுவுமே சாப்பிட முடியாது மனைவியால். எப்பப்பா வாமிட் அதுக்கு அந்த இது குழந்தை பிறந்து வந்தபடிதான் அந்த வாமிட்டே நின்றுது. கர்த்தர் இது ரொம்ப எங்களை அற்புதமாக வழிநடத்தினார். இது வரைக்கும் கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். இந்த சபைக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னாக்கா, நாங்க இது வரைக்குமே இந்த சபையில வந்து ஒரு அங்கத்தினராகவே தான் இருக்கோம். ஒரு அண்ணன், தம்பி, அண்ணி, சித்தப்பா, பெரியப்பா, இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த சபையில் நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். எது இருந்தாலும் நம்ம இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பரிமாறிக்கிறது. உங்க எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த சபையில எங்களுக்கு அவ்வளவு ஒரு அந்நியமாகவும் இருக்கிறபடியால் இந்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு சர்ச்சுக்கு இன்னமும் வரணுங்கிறதுக்கு எது ஒண்ணு இன்னும் ஃபர்மா நிக்க வைக்குது? எந்த ஒரு விஷயம் இன்னமும் உங்களை சர்ச்சுக்கு நான் வரணும் அப்படிங்கிறத நிக்க வைக்குது? இந்த சபைக்கு பாத்தீங்கன்னாக்கா நாங்க குடும்பமா இதை வந்து ஆராதிக்கிறதுல கர்த்தர் எங்களை ரொம்பவும் இந்த சபை வந்து எங்களை ரொம்ப இருக்குது. இந்த சபைக்கு நாங்க தாம்பரத்துல இருந்து நாங்க இங்க வரோம். தாம்பரத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஊர் ஆலப்பாக்கம் சர்ச்சுக்கு வரோம். எங்களை வந்து இந்த சபைக்கு வந்து போனாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும். இந்த சபைக்கு வந்து நாங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் வராது. நாங்க சபைக்கு அந்த நாள்ல வர முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன ஆகும்னாக்கா, எங்க குடும்பக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாத இருக்கும் வீடு. எப்படி சமாதானம் இல்லாத வீடு ஒரு கூரைக்கு சமமோ அந்த மாதிரி தான் எங்க குடும்பம் இருக்கும். அதனால நாங்க வாரம் இந்த சபைக்கு வர்றதுனால எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.